அவத்தாண்ட பஞ்சாயத்தில் குருவாடி கிராமத்தில் எம்பி அம்மாவை பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டதாக எம்பி அம்மாவை கிராமமே சேர்ந்து அன்ன போஸ்டாக எடுத்து அவங்க இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த நல்லதே செய்யலை. ரோடு வசதி இல்லை, தெரு வசதி இல்லை, எந்த ஒரு குளிக்க கூட ஒரு வசதி கட்டலை. பஸ் ஸ்டாண்டை இடித்து தரமட்டமாக போட்டு அவங்க பிரசு மட்டம் கட்டினதாக 7 லட்ச ரூபா ஊழல் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் அவங்க எடுக்கலை. அதுக்கு பின்னாடி நாங்கள் நோட்டீஸ் அடித்து ஒட்டின பிறகு ராசவாண்டி ரோட் நோட்டீஸ் அடித்து ஒட்டின பிறகு கிராம பொதுமக்கள் சேர்ந்து எல்லாருமே நோட்டீஸ் ஒட்டின பிறகு அவங்க பஸ் ஸ்டாண்டை இடித்து இப்போ பில்லர் பிறகு உடனே நைட்டாக கட்டின பாலத்தை அப்புறம் அடிச்சு விட்டாங்க. பொதுமக்கள் கட்டியிருந்த பாலத்தை இடிச்சிட்டு அவர் இன்றைக்கே நான் கட்டுவேன் நைட்டோட கட்டணும் போலீஸ் வச்சு அதாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. தமிழ் அரசு தான் ஆதாரம் கொடுவேன், எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். உங்கள் பேர்? ஆறுமுகம். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் அவத்தாண்ட பஞ்சாயத்து குருவாடியை சேர்ந்தவங்க ஒரு பேட்டி கொடுக்குறோம். நிழற்குடை அமைப்பதாக சொல்லி இப்போ எஸ்டிமெண்ட் போட்டு வந்து 7 லட்சம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பில்லு போட்டு காசை எடுத்துட்டாங்க. குருவாடியை சேர்ந்த வைஸ் பிரசிடண்டாக இருக்கிறாரு ராஜபாண்டி அவர்கள். அவர் வந்து கண்டுபிடிச்சி கிராம பொதுமக்கள்கிட்ட சொன்னார். நான் குருவாடியை சேர்ந்த கிராம பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து போஸ்டர் அடித்து நாங்கள் ஒட்டினதுக்கு ராஜவாண்டி மேலே பொய் வழக்கு போட்டு இந்த எம்பி நவாஸ்கனியின் தூண்டுதல் பேரில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் போட்டு அவருக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த எடுத்த காசுக்கு எதுவுமே அவங்க பண்ணலை. நாங்கள் இப்போ நோட்டீஸ் அடித்து ஒட்டுன்னு சொல்ல ஒரே காரணத்துக்காண்டி இப்போ உடனே நைட்டாக ஒரு நாளைக்கு முன்னாடி நள்ளிரவில் 2 மணிக்கு நாங்கள் ஒரு 2 லட்சம் செலவழித்து போட்டிருந்த பாலத்தை இடிச்சிட்டு உடனே அவர் இப்போ பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் உடனே பூமி பூச்சை போடணும், நாங்கள் இதில் தான் கெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆப்கர் பண்ணி கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை தமிழக அரசு இதை தக்க நடவடிக்கை எடுத்த மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு குருவாடி கிராம பொதுமக்கள். உங்கள் பேருக்கு? என் பேர் ஜெயலட்சுமி. அவத்தாண்ட ஊராட்சி குருவாடி கிராமத்திலேருந்து பேசுகிறோம். நாங்கள் ரொம்ப அவரால் பாதிக்கப்பட்டிருக்கோம். நவாஸ்கனியால் எங்கள் குருவாடி கிராமத்தில் இருக்க நாங்கள் பொதுவான நாங்கள் வந்து பொதுவாக எங்களுடைய பிரசிடண்ட்டு நாங்கள் வைஸ் பிரசிடண்ட்டு கிராமத்திலேருந்து தேர்ந்தெடுத்து எங்கள் 3 பஞ்சாயத்து தேர்ந்தெடுத்து எடுத்தது. ஆனால் அந்த வைஸ் பிரசிடண்ட்டை வந்து இப்போ வந்து அவங்க கூட இருந்தால் எதுவும் பண்ணுவாங்க செய்வாங்கன்னு வைஸ் பிரசிடண்ட்டை எந்த இதுவும் இது பண்ணாத அளவுக்கு நீக்கப்பட்டுட்டாங்க. வைஸ் பிரசிடண்ட் அதில் உள்ள ஊழலை எடுத்து எங்ககிட்ட சொன்னார். நாங்கள் அந்த ஊழலுக்கு வந்து நாங்கள் கிராம மக்கள் ஒத்துழைச்சி நீங்கள் நோட்டீஸ் அடித்து ஒட்டுங்கன்னு சொல்லி நாங்கள் வைஸ் பிரசிடண்ட்டை சொன்னோம். வைஸ் பிரசிடண்ட்டை சொன்னதுனால வைஸ் பிரசிடண்ட்டை ரொம்ப கொடுமைப்படுறாங்க. போலீஸ்லேருந்து எம்பி வரைக்கும் கிராம மக்களும் ரொம்ப பாதிக்கப்படுறோம். எங்கள் ஊரில் வந்து பஸ் ஸ்டாண்டு கட்டியிருந்தோம். பஸ் ஸ்டாண்டு கட்டணும்ட்டு அனுமதி வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டை வந்து அவர் கெட்டவே இல்லை. இது வரைக்கும் கெட்டாத பஸ் ஸ்டாண்டுக்கு பில்லு போட்டு எடுத்திருக்காங்க. அது வந்து வைஸ் பிரசிடண்ட் கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லி வைஸ் பிரசிடண்ட் மேலே ரொம்ப கெவியான கோபத்தில் எம்பி இருக்கிறாரு. ஆனால் நாங்கள் வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப நாங்கள் வைஸ் பிரசிடண்ட்டுக்கு ஒத்துழைக்கிறோம். எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு என்னங்கிறத எங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு கவர்மெண்ட்டு கவனத்துக்கு கொண்டு போய் எங்களுக்கு வந்து இதை வந்து கண்டுபிடிச்சி நாங்கள் என்ன செய்யாத தப்பை வந்து செஞ்சது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. தப்பு பண்ணியிருக்காங்க ஆனால் செய்யலைங்கிறதுக்காக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இதை வந்து நீங்கள் தப்பு பண்ணதாக எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கண்டுபிடிச்சி தகுந்த நீதிமன்றம் வழங்க வேண்டும்னு சொல்லி நாங்கள் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் பொதுவான பாலம் போட்டிருந்தோம். பாலத்தையும் இடிச்சிட்டு நைட்டாக வந்து இடிச்சிட்டாங்க. இடித்து நாங்கள் கேட்க போனதுக்கு போலீஸ்காரவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து நீ சொந்த யூஸ்க்காக நீ எப்படி நீ அரசாங்க இடத்துல பாலம் போட போச்சுன்னு சொல்லி எங்களை ரொம்ப நிராகரித்து உடனே கையெழுத்து போட்டு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி எங்களை பாடுத்துறாங்க. எங்களை கூடவே